ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி ரேண்டம் ரீடர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை த டேஸ்டியஸ்ட் ஆஃப் ஆல் பை சுதாமூர்த்தி. வைஷாலின்ற ராஜ்யத்தை சாந்தி வரதன்ற ராஜா ஆண்டு வந்தாராம். அவரோட வேலை ஒழுங்காக செய்வாராம். அப்பப்போ சாதாரண துணி போட்டுட்டு ஊருக்குள்ளே போய் மக்கள் அவரை பற்றியும் அவரோட ராஜ்யத்தை பற்றியும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பாராம். ஒரு பௌர்ணமி நைட்டு ஒரு தோட்டத்து வழியாக போயிட்டு இருந்தாராம். அங்கே 4 பொண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். இந்த உலகத்துலேயே எது ரொம்ப டேஸ்டியானதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஒரு பொண்ணு நான்வெஜ் தான் ரொம்ப டேஸ்டியானதுன்னு சொன்னாலாம். இன்னொரு பொண்ணு இல்லை ஆல்கஹால் தான் டேஸ்டியானதுன்னு சொன்னாலாம். இன்னொரு பொண்ணு இல்லை லவ் தான், அது சாப்பாடு இல்லைனாலும் எனக்கு அப்படி தான் தோணுதுன்னு சொன்னாலாம். கடைசி பொண்ணு இல்லை பசி தான்னு சொன்னாலாம். 4 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். கொஞ்சம் நேரம் கழித்து ராஜா அங்கே இருந்து போயிட்டாராம். இந்த டிஸ்கஷனோட முடிவு என்னன்னு தெரியாமே அங்கேருந்து போயிட்டாராம். காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது எது டேஸ்டியான விஷயமா இருக்கும், யார் என்ன காரணம் சொல்லியிருப்பாங்கன்னு யோசித்து அந்த 4 பேரையும் கூட்டிகிட்டு வர சொன்னாராம். அந்த பொண்ணுங்களும் பயந்துகிட்டே வந்தாங்களாம். ராஜாவும் நீங்கள் நேற்று பேசினதை கேட்டேன்னு சொன்னாராம். இதை கேட்டதும் அவங்க இன்னும் பயந்துட்டாங்களாம். ஒவ்வொருத்தங்களும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதுக்கு நீங்கள் கொடுத்த காரணம் சரியாக இருந்தால் நான் உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன்னு சொன்னாராம். அதுக்கு முதல் பொண்ணு நான்வெஜ் தான் டேஸ்டின்னு நினைக்கிறேன், நாங்கள் ஐயர் வீட்டு பொண்ணு தான், நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு ராஜா சாப்பிடாமையே அது டேஸ்டின்னு எப்படி சொல்கிறேன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கறிக்கடை இருக்குது, அங்கே தினமும் சாயங்காலம் மிச்சமான கறியை கடைக்காரரும் நாய்க்கு தூக்கி போடுவார், நாய் சாப்பிட்டதும் அங்கே ஈ மொய்க்கும், அதனால் கறி தான் டேஸ்டின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். இவ சொன்ன காரணம் சரியாக இருந்ததுனால இவளுக்கு ஒரு பரிசு கொடுத்தாராம். 2வது பொண்ணு ஆல்கஹால் தான்னு சொன்னாலாம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வைன் ஷாப் இருக்குது, அங்கே நிறைய பேர் வந்து குடிப்பாங்க, அவங்க வீட்டில் இருந்து யார் வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க, அவங்க கவனம் முழுசும் கிளாஸ் மேலே மட்டும்தான் இருக்கும், அதுதான் ஆல்கஹால் தான் டேஸ்டின்னு சொன்னேன்னு சொன்னாலாம். இந்த பதிலும் சரியாக இருந்துச்சான். ராஜா இந்த பொண்ணுக்கும் பரிசு கொடுத்தாராம். 3வது பொண்ணு லவ் தான்னு சொன்னாலாம். ஏன்னா எங்கள் அக்கா ரொம்ப பயந்தவ, ஆனால் லவ்னால் எங்கள் அப்பாவை எதிர்த்துட்டு ஓடி போயிட்டா, அந்த லவ்னு சொன்னேன்னு சொன்னாலாம். இதுக்கும் ராஜா பரிசு கொடுத்தாராம். 4வது பொண்ணு பசின்னு சொல்லியிருந்தாலாம். ஏன்னு கேட்டால் பசி இல்லாமல் இருக்கும்போது ராஜ விருந்தாக இருந்தாலும் அது டேஸ்டியாக தெரியாது, ஆனால் பசிக்கும்போது கெட்டுப்போன சாப்பாடாக இருந்தாலும் டேஸ்டியாக இருக்கும்னு சொன்னாலாம். இதை கேட்ட ராஜா அன்னைக்கு யார் ஜெயிச்சிருப்பான்னு கண்டுபிடிச்சிட்டாராம். இவளுக்கு ரொம்ப பெரிய பரிசை கொடுத்தாராம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தி ரேண்டம் ரீடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.